வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக திட்டத்தின் புதிய விதிமுறைகள். மத்திய அரசு விதிகளை வெளியிட்டது தமிழக அரசு. 5ஆம் தேதி முதல் முனைப்பான அரசியல். தினகரனின் அறிவிப்பை அடுத்து முதல்வர் பழனிசாமி இன்று ஆலோசனை. மார்ச் 31 முதல் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் இல்லை. மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். மருத்துவ படிப்பில் 85% உள் ஒதுக்கீடு செல்லாது. அரசாணை மீதான தடையை விலக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. சினிமா பைனான்சியர் போத்ரா மீண்டும் கைது. 3வது வழக்கில் காவல்துறையினர் நடவடிக்கை. ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுபவர் மற்றும் வருமான வரி செலுத்துபவரின் குடும்பத்தினருக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2017ஆம் ஆண்டுக்கான தேசிய உணவு பாதுகாப்பு புதிய சட்ட விதிகள் மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மாதந்தோறும் 8000 ரூபாய்க்கு மேல் அல்லது ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுபவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள பெரு விவசாயிகள், மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் ரேஷன் பொருட்கள் பெற முடியாது. கார், ஏசி, 3 அறைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட அறைகள் கொண்ட வீடு உள்ளவர்களுக்கும் ரேஷன் பொருட்கள் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சிகள், மத்திய மாநில தன்னாட்சி அமைப்புகள் ஆகியவற்றில் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களை உறுப்பினராக கொண்ட குடும்பங்களுக்கும் ரேஷன் பொருள் வழங்கப்பட மாட்டாது. பல்வேறு சட்டங்களின் கீழ் வணிக நிறுவனங்களை பதிவு செய்து செயல்படும் குடும்பங்களுக்கும் ரேஷன் பொருள் கிடைக்காது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளியை தலைவராக கொண்ட திட்டம், அன்னபூர்ணா திட்டத்தில் உறுப்பினராக கொண்ட குடும்பத்தினர் ஆகியோருக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த விதிகள் தமிழக அரசிதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு திட்ட விதிகள் தமிழகத்திற்கு பொருந்தாது என தெரிவித்தார். மாநில அரசின் நிதியிலிருந்து சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த விலக்கு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசி உள்பட அனைத்து பொருட்களும் வழக்கம் போல வழங்கப்படும் என்றும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். மாநில அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து மக்கள் நலன் கருதி திட்டங்களை செயல்படுத்துகிற பொழுது அதுக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என மாண்புமிகு அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே தான் அனைவருக்குமே இன்றைக்கு உணவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. பழையபடி எப்படி வழங்கி கொண்டிருந்தோமோ தொடர்ந்து எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் எல்லாருக்கும் உணவு பாதுகாப்பை வழங்கும். அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். தொடர்ந்து எப்பொழுதும் போல வழங்கப்படும். அதிமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலர்களுடன் முதல்வர் பழனிசாமி இன்று மாலை முக்கிய ஆலோசனையில் ஈடுபடுகிறார். சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் இல்லத்தில் நேற்றிரவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் முனைப்பான அரசியலில் ஈடுபடுவேன் என அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலர் தினகரன் அறிவித்திருந்தது குறித்து அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். டிடிவி தினகரனின் முனைப்பான அரசியல் அறிவிப்பு, அதிமுக இரு அணிகள் இணைப்பு உள்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியத்தை அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி முதல் நிறுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்ற மக்களவையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 18 கோடியே 11 லட்சம் பேர்
மானிய விலையில் எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தி வருகின்றனர். மானிய விலையில் ஆண்டு ஒன்றுக்கு 12 எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. நுகர்வோருக்கான மானியம் வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக வழங்காமல் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியத்தை அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி முதல் நிறுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுத்துப்பூர்வமாக மக்களவையில் பதில் தாக்கல் செய்துள்ளார். அதன்படி அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி முதல் மானியம் நிறுத்தப்படும் என்றும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மாதந்தோறும் இதுவரை 4 ரூபாய் உயர்த்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுக்கு 85%ம் சிபிஎஸ்இ உள்ளிட்ட பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுக்கு 15% இடமும் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி 85% உள் ஒதுக்கீடு அளிக்கும் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டார். தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் ராம் மோகன் ராவ், தண்டபாணி ஆகியோர் அமர்வு தனி நீதிபதி அளித்த உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்தது. ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் மருத்துவ கலந்தாய்வை முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டது. கொலை மிரட்டல், கந்துவட்டி, மோசடி உள்பட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போத்ராவை தங்க வணிகர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் மீண்டும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சினிமா பைனான்சியர் போத்ராவை கொலை மிரட்டல், கந்துவட்டி மற்றும் மோசடி வழக்கில் கடந்த வாரம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இதே குற்றச்சாட்டுகளின் கீழ் போத்ராவின் 2 மகன்களும் கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். போத்ரா மீது ஏற்கனவே தேனாம்பேட்டை, தியாகராய நகர், பாண்டி பஜார் காவல் நிலையங்களில் பதியப்பட்ட கந்துவட்டி புகார்கள் மீதான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கந்துவட்டி மூலமாகவும் மிரட்டியும் சம்பாதித்த பணத்தில் இந்தியாவின் பல பகுதிகளிலும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை போத்ரா வாங்கியுள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே போத்ராவால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் தெரிவித்து வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த தங்க வணிகர் ஆனந்த் நெஹர் என்பவர் 2014ஆம் ஆண்டில் போத்ராவிடம் வாங்கிய 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் திருப்பி செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் போத்ரா தம்மிடம் 2,75 லட்சம் கேட்டு மிரட்டியதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தங்க வணிகர் ஆனந்த் நெஹர் என்பவர் புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகார் குறித்து விசாரணை மேற்கொண்ட மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இவ்வழக்கின் கீழும் போத்ரா மற்றும் அவரது மகன்களை கைது செய்துள்ளனர். ஏற்கனவே இதேபோன்ற 2 புகார்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள போத்ரா மற்றும் மகன்கள் தற்பொழுது 3வது புகாரின் கீழும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இனி நியூஸ் ட்வீட் செய்திகள் சில வரிகளில் பார்க்கலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் மோடி சற்று முன் ஆசாம் புறப்பட்டு சென்றார். புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட அவரை மத்திய அமைச்சர்கள், உயர் அலுவலர்கள் வழி அனுப்பி வைத்தனர். அசாம் மாநிலத்தில் அண்மையில் பெய்த தொடர் மழையால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல 100 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அசாம் அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவையில் அதிமுக அம்மா அணி பங்கேற்காது என நிதித்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் அதில் அதிமுக அம்மா அணி பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதனை மறுத்த அமைச்சர் டி ஜெயக்குமார் தமிழகத்தின் நலன் கருதியும் வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் மட்டுமே மத்திய அரசுடன் இணக்கமாக இருப்பதாக தெரிவித்தார். புதுதில்லியில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை மீண்டும் அமைச்சர் விஜயபாஸ்கர் சந்தித்து நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்குமாறு வலியுறுத்தினார். மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக அமைப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே தில்லி சென்றுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை 3 முறை சந்தித்தார்.
தடை செய்யப்பட்ட குட்காவை விற்பனை செய்ய லஞ்சம் பெற்ற வழக்கில் சிபிஐ விசாரணை அவசியம் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்ய தமிழக டிஜிபி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முக்கிய புகார் என்பதால் சிபிஐ விசாரிக்கலாம் என கருத்து தெரிவித்தது. அமைச்சர் விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள அடிக்கடி தில்லி செல்வதாக திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கதிராமங்கலம் ONGCக்கு எதிரான போராட்டத்தில் கைதாகி திருச்சி சிறையில் உள்ள 10 பேரை ஸ்டாலின் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், குட்கா விவகாரத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 3 பேரையும் தான் முதலில் கைது செய்ய வேண்டும் என கூறினார். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய காலக்கெடு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை இணையதளம் வாயிலாக தாக்கல் செய்வதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களும் பான் அட்டையில் உள்ள விவரங்களும் ஒத்துப்போகாததால் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனையடுத்து வருமான வரி தாக்கலுக்கான அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி முதல் விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதல் சேவையாக அன்று காலை 11 மணியளவில் ஹைதராபாத்திற்கு விமானம் இயக்கப்படுகிறது. விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு தேவையான 65 ஏக்கர் நிலத்தை பெற தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புதுச்சேரி அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தனக்கு தொலைபேசியில் மிரட்டல் விடுக்கப்படுவதாக குறும்பட இயக்குநர் திவ்ய பாரதி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கக்கூஸ் குறும்படத்தை தவறாக புரிந்து கொண்ட சிலர் தனிப்பட்ட சமுதாயத்தை இழிவாக பேசுவதாக கூறி மிரட்டல் விடுப்பதாக குறிப்பிட்டார். கோயம்புத்தூர், தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் அயல் நாடுகளில் இருந்து தனக்கு மிரட்டல் அழைப்புகள் வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திருவனந்தபுரத்தில் வரும் 6ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். அண்மையில் திருவனந்தபுரம் அருகே RSS தொண்டர் ராஜேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக முதல்வர் பினராயி விஜயன் காவல்துறை தலைவர் லோக்நாத் பெஹோரா ஆகியோரை ஆளுநர் சதாசிவம் நேரில் வரவழைத்து விளக்கம் கோரினார். பாரதிய ஜனதா இடதுசாரிகள் இடையேயான மோதலை தவிர்க்க அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் பிரபல நடிகை கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் திலீப்பின் மேலாளர் அப்புண்ணி ஆலுவா காவல்துறையிடம் சரணடைந்துள்ளார். கேரள நடிகை கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் திலீப் ஆலுவா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் நடிகர் திலீப்பின் மேலாளர் அப்புண்ணி ஆலுவா காவல்துறையிடம் சரணடைந்தார். மத்திய அரசு மௌனம் காப்பதற்கு கண்டனம். கதிராமங்கலத்தில் கருப்பு துணி அணிந்து போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தேசிய போராளியாக வாழ்ந்தவர் ஓவியர் வீரசந்தானம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். மறைந்த ஓவியர் வீரசந்தானத்தின் நினைவேந்தல் நிகழ்வு சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன், மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேடையில் வைக்கப்பட்டிருந்த வீரசந்தானத்தின் படத்திற்கு தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் பத்திரிகையாளர்கள் என் நடராஜன், இலங்கை கவிஞர் காசி ஆனந்தன், தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்பு நிகழ்வில் பேசிய நல்லக்கண்ணு உள்ளிட்ட தலைவர்கள் ஓவியர் வீரசந்தானம் மிக சிறந்த ஓவியராக புகழ்பெற்று திகழ்ந்ததுடன் தமிழினத்தின் மீது அதிக பற்று கொண்டவராக தன் இறுதி காலம் வரை வாழ்ந்தவர் என புகழாரம் சூட்டினர். அரசியல்வாதி இல்லை, ஆனால் சிறந்த ஓவியர் மட்டுமல்ல, சிறந்த மனிதாபிமானி. யார் எந்த கொடுமை செய்தாலும் கொடுமையை எதிர்க்க வேண்டும் என்று ஆவேசம் உள்ளவர். வீரசந்தானம் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமையவுள்ள இயற்கை எரிவாயு மண்டலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 45 கிராமங்களில் இயற்கை எரிவாயு மண்டலம் அமைப்பதற்கான மத்திய அரசு 92,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இதற்காக 23,000 ஹெக்டேர் விளைநிலங்களை கையகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் மீனவர்கள், விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே மதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற ஏராளமானோர் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்த திட்டத்தினை மத்திய அரசு கைவிடவில்லை என்றால் பொதுச் செயலர் வைகோ தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். ஏறக்குறைய 45 கிராமங்களை பாலைவன பிரதேசமாக மாற்றுவதற்கான முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. உடனடியாக இதை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மையமாக அறிவித்து மத்திய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி மக்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கின்ற விதத்தில் ஈடுபட வேண்டும். கதிராமங்கலத்தில் 73 நாட்களாக தொடரும் போராட்டம் குறித்து வாய் திறக்காத மத்திய அரசை கண்டித்து மக்கள் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்தை முழுமையாக வெளியேற்ற வலியுறுத்தி கடந்த 73 நாட்களாக தொடர் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மௌனமாக இருந்து வரும் மத்திய அரசை கண்டித்து வாயில் கருப்பு துணிகளை கட்டி நூதன போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என கதிராமங்கலம் மக்கள் தெரிவித்துள்ளனர். ONGC எங்கள் ஊரை விட்டு அப்புறப்படுத்தணுங்க. அப்புறம் 10 பேர் கைதான 10 பேர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவங்க 10 பேரும் வெளியில் வரணும். நாங்கள் ஊரை விட்டு ஒரு புறமாக வந்து ஒரு தோப்புக்குள்ளே வந்து தான் சமைச்சு நாங்களாக சாப்பிட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் உற்சாகமடைந்த விவசாயிகள் மலைப்பயிர் நடவு பணியில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 2வது நாளாக நேற்றும் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக விட்டு மழை பெய்து வருவதால் நீர்நிலைகளில் தண்ணீர் மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் பாரம்பரிய முறைப்படி வரும் ஆடி 18ஆம் நாள் உருளை, கேரட் உள்ளிட்ட பயிர்களை நடவு செய்ய முனைப்பு காட்டி வருகின்றனர். நிலம் உழுதல் உள்ளிட்ட பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. ஆடிப்பெருக்கை வரவேற்கும் விதமாக இந்த மழை பெய்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் பசுமை நிறைந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. நேற்று மாலையில் வானத்தில் கருமேகங்கள் உருவாகின. பின்பு இரவு சுமார் 9 மணியளவில் பெய்ய தொடங்கிய மழை சிறிது நேரத்தில் கனமழையாக மாறியது. இடைவிடாது பெய்த மழையால் அஸ்தம்பட்டி, வின்சென்ட், கோரிமேடு உள்ளிட்ட இடங்களில் வெள்ளம் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் ஊற்றெடுக்க தொடங்கியுள்ளது. திருபுவனத்தில் கடந்த 5 வருடங்களாக போதிய மழை இல்லாததால் ஆழ்துளை கிணறுகள், குளங்கள் அனைத்தும் வறண்டு காணப்பட்டன. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. மானாமதுரை, பூவந்தி, சிவகங்கை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள், பள்ளி மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். இந்த மழையின் காரணமாக ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் ஊற்றெடுக்க தொடங்கியதால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். 20 ஆண்டுகளாக மூலிகை வளர்ப்பில் ஈடுபட்டு இன்று 300க்கும் அதிகமான அரிய வகை தாவரங்களை பாதுகாத்து வரும் மூலிகை மனிதரை பற்றிதான் இன்றைய வேந்தரின் பி பாசிட்டிவ் சிறப்பு செய்தியில். மூலிகைகளின் பயன்பாடு இன்று கிராமங்களை கடந்து நகரங்களிலும் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. நோய் தாக்குதலின் தன்மைக்கு ஏற்ப மூலிகை செடிகளை தேடி மக்கள் அலைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தன் வீட்டு கொல்லைப்புறத்தில் மூலிகை தாவரங்களை வளர்த்து பாதுகாத்து வருகிறார் பெரம்பலூர் மாவட்டம் டி. களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மோகனகிருஷ்ணன். பிறப்பால் விவசாயியான இவர் தனது முன்னோர்கள் வழியில்
நாட்டு வைத்தியத்தில் ஆர்வம் காட்டாமல் மூலிகை வளர்ப்பில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகிறார். பிழைக்க தெரிந்தவனுக்கு புழக்கடையில் மருந்து, பிழைக்க தெரியாதவனுக்கு மருத்துவமனையில் மருந்து என்ற முன்னோர்களின் வாக்குக்கு ஏற்ப இவர் தன்னுடைய வீட்டின் பின்புறம் அரிய வகை மூலிகை தாவரங்களை வளர்க்க தொடங்கினார். இவரின் 20 ஆண்டு கால உழைப்பில் பயன்பாட்டிலிருந்து மறைந்து போன நூற்றுக்கணக்கான மூலிகை செடிகள் ஒவ்வொன்றும் தனித்துவம் மிக்கதாக உள்ளது. காட்டிலையும் இருக்குது, இங்கேயும் வீட்டிலையும் வந்து நிறைய ஒரு 200 வகையான தாவரங்கள், அரிய வகைகள், அதாவது அழிஞ்சு போன கிடைக்காத தாவரங்களை வீட்டில் நிறையா வச்சுங்க. இது மறுபடியும் மழை காலத்தில் கொண்டு போய் காட்டில் வைப்பேன். காஞ்சி போனாலும் மறுபடியும் திருப்பி வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணாவல், அதிமதுரம், முள் அரசன், கிருஷ்ணால், தேயிலவு, மந்தாரை, குங்கிலியம், அதிமதுரம். அதில் வந்து இந்த மெல்லிப்பிரா அந்த சூடான் முள் வந்து அதுதான் வந்து வேலிக்கு வந்து விவசாயிக்கு ஒரு விட்டு துணையனாக கூட இருக்குது. அது வந்து வெளியாளுங்க உள்ளுக்கு வர முடியாது. ஈவன் வந்து யானையோ பூனையோ கொக்கோ குரங்கோ எதுவும் வராமல் வறட்சி தாங்கி வளரக்கூடிய வேலி நீங்கள் போட்டிங்கனாக்கா விவசாயிக்கு அது வந்து பாதுகாப்பாக இருக்கும். உடலுக்கு வலு சேர்க்கும் மூலிகைகள் மட்டுமின்றி கடுமையான நோய் தாக்குதல்களை குணமாக்கும் மருத்துவ குணமிக்க மூலிகை செடிகளும் இவரது தோட்டத்தில் பராமரித்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. கோவில்களில் மட்டுமே காணப்படும் ராசிக்குரிய தாவரங்களையும் நட்சத்திரங்களுக்குரிய மரங்களையும் கண்களைப் போல பாதுகாத்து வளர்த்து வருகிறார் மோகனகிருஷ்ணன். பயன்பாட்டில் இல்லாமல் அழிந்து போன செடி, கொடி, மரம் ஆகியவற்றின் விதைகளை சேகரித்து வரும் இவர் இயற்கை முறையிலான வேளாண்மை, மூலிகை சேகரிப்பு குறித்த கருத்தரங்கங்களிலும் பங்கேற்று செயல்முறை விளக்கம் அளித்து வருகிறார். சித்த மருத்துவ கலைமாமணி உள்பட பல்வேறு விருதுகளுக்கும் 100க்கும் அதிகமான பாராட்டு சான்றிதழ்களுக்கும் சொந்தக்காரர் மோகனகிருஷ்ணன். வாழ்க்கையில் பாதி ஆண்டுகளை அரிய வகை மூலிகை தாவர வளர்ப்பிற்கே செலவிட்ட இவர் தண்ணீர் தட்டுப்பாட்டால் பணம் செலவழித்து வாங்கி தாவரங்களுக்கு நீர் ஊற்றி வருகிறார். மிகுந்த இடர்பாடுகளுக்கு இடையே மூலிகை செடிகளை பாதுகாத்து வரும் இவர் நிழற்பந்தல், சொட்டு நீர் பாசன வசதிகளுக்கு தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறையின் நிதியுதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். பெரம்பலூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடும் வறட்சியான மாவட்டங்க. அதில் வந்து எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் இவ்வளோ சூழ்நிலையும் ஒரு ஆர்வமாக இவ்வளோ தாவரமாக அழியுதே போகுதுன்ட்டு காசுக்கு ஒரு டேங்க், சின்டெக்ஸ் டேங்க்லாம் 250 ரூபா கொடுத்து வாங்கி தினமும் அதை வாங்கி தண்ணி ஊற்றி காப்பாற்றிக்கிட்டு மற்றவங்களுக்கு பயனாகட்டும், நமக்கும் பயனாகட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிட்டுவோம். நம்ம அரசு சார்பில் ஏதேனும் ஒரு சிறிய உதவி செஞ்சாங்கன்னா இந்த மூலிகையில் அழிஞ்சி வராமல் மற்றவங்களுக்கு பயன்படும், எனக்கும் பயன்படும், எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும். இதுக்கு வந்து அரசு சார்பில் ஏதாவது செஞ்சால் மிக்க நன்றியுடையதாக இருப்பேன். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் வீதிதோறும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அரிய வகை மூலிகை செடிகளை 20 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்த்து பாதுகாத்து வரும் மூலிகை காதலர் மோகனகிருஷ்ணனுக்கு நிதியுதவிகளை வழங்கி தமிழக அரசு அரவணைக்கலாம் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் குரல். சோமாலியாவில் தீவிரவாதிகள் தாக்குதல், ஆஸ்திரேலிய வீரர்கள் 39 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சோமாலியாவில் அமைதிப்படையில் பணியாற்றி வரும் ஆஸ்திரேலிய ராணுவ வீரர்கள் சென்ற வாகனங்களின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 39 வீரர்கள் பலியாகினர். சோமாலியாவில் அல் கொய்தா தீவிரவாதிகளின் ஆதரவுடன் அல் ஷபாப் தீவிரவாத இயக்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த தீவிரவாத இயக்கத்தை ஒடுக்க சோமாலியா ராணுவத்துடன் இணைந்து ஆப்பிரிக்க யூனியன் அமைதிப்படையும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த அமைதிப்படையில் 22,000 ஆஸ்திரேலிய வீரர்கள் பணியாற்றி வருகின்றனர். மொகதேஷு அருகே புலாமமரீர் மாவட்டத்தில் ஆஸ்திரேலிய ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அதில் 39 ஆஸ்திரேலிய ராணுவ வீரர்கள் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதனை ஆஸ்திரேலிய ராணுவம் மறுத்துள்ளது. கரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் பள்ளி மாணவர்கள் கல்பனா, ரஞ்சித்குமார் ஆகியோர் முதலிடத்தை பிடித்து பரிசை வென்றனர்.
தமிழ்நாடு மாநில கராத்தே சங்கம் சார்பில் கரூரில் கராத்தே போட்டி நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் பொது என இரு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாணவ மாணவியர் உள்பட 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற பல சுற்று போட்டிகளில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதிப் போட்டியில் மாணவி கல்பனா, மாணவர் ரஞ்சித்குமார் ஆகியோர் முறையே முதலிடத்தை பிடித்தனர். இதேபோல் பொது பிரிவில் கௌதம் முதலிடத்தை பிடித்தார். கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டியில் சென்னை லோயோலா கல்லூரி முதலிடத்தை பிடித்தது. போட்டியின் நிறைவில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதல் இடங்களை பிடித்த மாணவ மாணவியர் உள்ளிட்டவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 1, 1941 ஜீப் உருவாக்கப்பட்ட நாள். ஜீப் என்ற சொல் பல்வேறு விதங்களில் மருவி வந்ததாக கூறப்படுகிறது. ஜெனரல் பர்பஸ் அல்லது கவர்மெண்ட் பர்பஸ் என்ற சொற்களின் சுருக்க குறியீடாக ஜிபி என்று அழைக்கப்பட்டு அதுவே பிற்காலத்தில் ஜீப் ஆனதாக கூறுவோரும் உண்டு. முதலாக வைலிஸ் எம்பி ஜீப் 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 நாளில் உருவானது. மக்கள் பயன்பாட்டிற்கான ஜீப் வாகனங்கள் 1945ஆம் ஆண்டு முதல் தயாரிக்கப்பட்டன. 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க ராணுவம் ஜீப்களை பயன்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மற்ற நாடுகளின் ராணுவமும் பொதுமக்களும் மிக விருப்பத்துடன் ஜீப்களை பயன்படுத்த தொடங்கினர். இன்னமும் சாலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கும் ஜீப் உருவாக்கப்பட்ட நாள் வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக திட்டத்தின் புதிய விதிமுறைகள். மத்திய அரசு விதிகளை வெளியிட்டது தமிழக அரசு. ஐந்தாம் தேதி முதல் முனைப்பான அரசியல். தினகரனின் அறிவிப்பை அடுத்து முதல்வர் பழனிசாமி இன்று ஆலோசனை. மார்ச் 31 முதல் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் இல்லை. மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். மருத்துவ படிப்பில் 85% உள் ஒதுக்கீடு செல்லாது. அரசாணை மீதான தடையை விலக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. சினிமா பைனான்சியர் போத்ரா மீண்டும் கைது. 3வது வழக்கில் காவல்துறையினர் நடவடிக்கை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.